ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் ட்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 13ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி ஹென்ஃபங் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவரோட எல்லா முஸ்லேருந்து மிஸ் ஆகி அவருடைய பாஞ்சு வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு உதைய போட்டுறான். பின்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. அவர் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல அது கிட்ட போய் உழுக, ஹென்ஃபங் உன்னை கொல்றதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த கிழமை எங்க இருக்கான்னு சொல்லி நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஜியோயான் அப்படியே தடுமாறி, அதுக்கு முன்னாடி என் அம்மாவோட சாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிஷன் போடுறீங்களா தம்பி? சரி சொல்றேன், தெரிஞ்சு மட்டும் நீ என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்லிட்டு சோலாலோட மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் கொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தக்க சன்மானம் தரதாவும் சொன்னாங்க. வர சான்ஸை ஏன் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நானும் சரியான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை போட்டு தள்ளிட்டேன். வெளியே போய் எல்லாரையும் கூப்பிட்டு கத்திட்டு யாரோ அவரை போட்டு தள்ளிட்ட மாதிரி செட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து பார்க்கும்போது உன் அம்மா அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. பழியும் அவங்க மேல விழுந்துட்டு அதுக்கப்புறமா தான் 4 கிளானும் சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ணது, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதுன்னு எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோக்கு அப்படியே கிராண்ட் மாஸ்டர் சொன்ன விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபைட்டிங் டெக்னிக் எதுன்னு தெரியுமா? ஹியூமன் ஹார்ட். பல வருஷமா என் கூட இருந்து அவனை கொல்ல பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா? அவன் அம்மா தான் அவன் கிட்ட இருந்து என்னையும் பவிலியன் ட்ரெஸரையும் அவங்க உயிரை பணைய வச்சு காப்பாத்துனாங்க அப்படின்னு அவரு சொன்ன விஷயம்லாம் அவருக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வர, நம்ம ஜியோயான் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, நீ கிராண்ட் மாஸ்டர் தேடிட்டு இருக்க, ஆனா கிராண்ட் மாஸ்டர் உன்னை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே அவனை கொன்னவன்டா, திரும்பவும் கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நம்ம ஜியோயான் அப்படியே கெத்தா எந்திரிச்சு நின்று அவரோட ஸ்வாட கீழே தூக்கி போட்டு, என் அம்மா அவங்க மாஸ்டரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேரு லாயல்டி ரைட்ரஸ். ஆனா உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாதுல அப்படின்னு அவர் சொல்ல, ஹென்ஃபங் அப்படியே கடுப்பாகி அவர் அப்படியே அட்டாக் பண்ண வரா. நம்ம ஜியோயான் அவரு பவரை யூஸ் பண்றாரு. உடம்பு ஃபுல்லா கோல்டு ஃபயர் வந்து அவன் அப்படியே பின்னாடி தள்ளிட்டு அவரும் அப்படியே அந்த மலையில இருந்து கீழே உளுந்துடுறாரு. நைட் ஃபுல்லா அப்படியே ஓடி போயிடுது. விடியும் போது கீழே கிடந்த நம்ம ஹீரோவை ரொம்ப கொடூரமான ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. அவர் ஒன்னும் சாகல, மயக்கம் தெளிஞ்சு அவரு ரிங் எடுத்து அப்படியே விரல்ல மாட்டிக்கிட்டு, கிராண்ட் மாஸ்டர் உங்க ஸ்டூடெண்ட் என்ன கொல்ல பார்த்துட்டான், ஆனா நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே தடுமாறி பக்கத்துல சொருகியிருந்த அவரு ஸ்வாடையை எடுத்துட்டு அங்கிருந்த ஒரு கோகுக்குள்ள போக, அங்கேயும் ஒரு பள்ளம், அவர் அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஜியோயானால இப்ப அசைய கூட முடியல. லயன் கிங் ட்ரெஸரிய திருட நினைக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை முடி பொண்ணு இப்ப அப்படியே ஒரு முன்னாடி வராங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, நான் உங்க எதிரி இல்ல. அவங்க இப்பதான் ஒரு முகத்தையே பாக்குறாங்க. டேய் நீயா, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, என் பாக்கெட்ல நம்மளை ஹீல் பண்ணக்கூடிய பில்ஸ் இருக்கு, உன்னை எனக்கு கொடுங்க, உன்னை நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க பாய்சன் அட்டாக் இருக்கிறதா அந்த சோல்ஜர் சொன்னா, அதை சாப்பிட்டா கியூர் ஆயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்ல, டேய் தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா, நான் ஒன்னும் பாய்சன் அட்டாக்லாம் ஆகல, அது இன் பாய்சன், என்னோட ஃபார்ம். எவன் பாய்சனஸ் ஸ்கில்னு சொல்லலாம். இங்க இருக்கிற எல்லா பாய்சனஸ் பீஸ்டும் எல்லா பாய்சனஸ் இன்செக்டும் எனக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் என்னது ஹெவன் பாய்சனஸ் ஸ்கில்லா, அது ஈவில் ஸ்கில், அதை கத்துக்கிறவங்களாம் 30 வயசுக்குள்ளேயே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து அந்த பில்ஸை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே ஒரு உதச்சி அந்த பில்ஸை கீழே தள்ளி விட்டுறாங்க. நீ அப்பா மாதிரியே பேசுற, என் அம்மா மூலியமா தான் எனக்கு இந்த ஸ்கில் வந்துச்சு. என் கிட்ட பாய்சன் இருக்கிறதுனால அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. எனக்கு 5 வயசா இருக்கும் போது என்ன பசங்க எல்லாரும் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் அது எல்லாமே ஏன் தப்புதான் சொல்லி என்ன போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கவாரு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ அப்போ உங்க அப்பா ரொம்ப மோசமான ஆளா இருப்பாரு போலயே அப்படின்னு சொல்லி அப்படியே தவுண்டு அந்த மெடிசன் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, லயன் கிங் எப்படி உனக்கு கட்டுப்படுது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, என் அம்மா எனக்கு மார்ஷியல் ஆர்ட் கத்து தர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே என் அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் எனக்கும் அங்க இருக்க பிடிக்காம நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். இந்த காட்டுல மாட்டிட்டு நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப லைன் கிங் தான் என்ன காப்பாத்துனுச்சு. அப்பையில இருந்து நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு கூட கோல்டிமிஸ் செக்டர் லைன் கிங் அட்டாக் பண்ணி அதோட ட்ரெஸரியை திருட ட்ரை பண்ணானுங்க. அதான் பாய்சன் வச்சு அவனுங்கள 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு நான் அவனை காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, கோல்டு மிஸ்ட் மாதிரி எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க, இந்த உலகத்துல நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தவுண்டு அவர் மெடிசன் கிட்ட போயிடுறாரு. பொத்துன வந்து அவங்க அப்படியே ஒரு கையிலேயே உட்காந்துடுறாங்க. நல்லவங்களா யாரு ஒன்ன சரியா? ஆமா உனக்கு இந்த காட்டுல என்ன வேலை? நாங்க பிராக்டிஸ் பண்ண வந்தோம். சும்மா இருக்க பீஸ்ட வந்து அடிச்சு கொல்றதுக்கு பேரு பிராக்டிஸா? கேட்டா நீ உன்ன நல்லவன் சொல்லிப்ப. ஆமா இந்த மவுண்டன்ல இருக்கிற பீஸ்ட் வெளியே வந்து உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? அவனுங்க பட்டுக்கு இங்க இருக்கானுங்க, நீங்க பட்டுக்கு அங்க இருந்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க
கேட்க, மேஜிக் கிறிஸ்டலால நிறைய மக்களை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவனுக்கு உடம்பு முடியாம போய் வியாதி வந்து சாகணும்னு இருந்தா அதான் விதின்னு சாக வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு எதுக்காகடா பீஸ்ட கொல்றீங்க, உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இவனுங்க பிறந்திருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவங்க எந்திரிச்சு போனவனே நம்ம ஜியோயான் கீழே கிடந்த ஒரு பில்ஸை நக்கியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி அப்படியே அது கிட்ட வரைக்கும் போயிடுறாரு. ஆனா அவங்க வந்து அதையும் மிச்சிட்டு போயிடுறாங்க. நான் ஒத்துக்கிறேன், என்னால என்ன உங்ககிட்ட நியாயப்படுத்திக்க முடியல, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் பண்ண தேவையில்ல, லைன் கிங் ஏற்கனவே செத்துட்டு இருக்கான், நானும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன், மேஜிக்கல் ஃபாரஸ்ட்குள்ள போந்து பீஸ்ட கொல்ல நினைச்சு நீ ஒன்னும் அவ்வளவு நல்லா இல்ல, பேசாம நீயும் இங்கே இருந்து சாவு, நம்ம எல்லாரும் செத்து செத்து விளையாடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் அப்படியே அவங்க காலை பிடிச்சி படிக்கட்டு மாதிரி மேல ஏறி வர்றாரு. நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவரு தான் வேர்ல்டு நம்பர் 1 மெடிசன் லார்டு, லைன் கிங்க பத்தி என்னால கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது, ஆனா என்னால கண்டிப்பா உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல பரவாயில்ல நீ செத்துப்போ அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு. அவரு கண் முழிக்கும் போது அந்த பச்சை முடி பொண்ணு அணியத்துக்கு அவர் அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சாகுற ஃபீல் எப்படி இருந்துச்சு, நான் நிஜமாவே செத்துட்டேனா, செத்து நரகத்துக்கு வந்திருக்க, என்னோட கிங்கான யாமா நீ நிறைய தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னு உனக்கு தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் அப்படியே சிரிச்சிடுறாரு. நீ ஒன்னும் அவ்வளவு மோசமானவ இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, நீ லைன் கிங்க்கு ஹெல்ப் பண்றதா சொன்னனால தான் நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா பண்றேன், என் பேரு ஜியோயான், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லாம டைம் அடிச்சு சீக்கிரம் வா நம்ம போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கோவுக்குள்ள கூட்டு போறாங்க. உள்ள லைன் கிங் அப்படியே கம்பீரமா படுத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால அவருக்கான அவராலேயே நம்ப முடியல. அதுக்கு என்னாச்சுன்னு பாக்கிறதுக்காக அவர் அப்படியே கிட்ட போக அது அப்படியே அவரை திரும்பி பாக்குது. நம்ம பச்சை முடி பொண்ணே, டேய் ஏன்டா அவனை பயமுடுத்துற, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுவும் அப்படியே அமைதியா படுத்துருது. நம்ம ஜியோயான் அதை அப்படியே வளைச்சு செக் பண்ணி பார்க்கிறாரு. அவரோட டெஸ்ட்ல அதை அட்டாக் பண்ண ஸ்வாட் அதோட ஹார்ட் கிழிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. நம்மளால அதை காப்பாற்ற முடியாது, அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாகலாம், நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஜியோயான் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதோட வலியை குறைக்க ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி பண்ணதுல அவருக்கும் பயங்கரமா காயம் ஏற்படுது. உனக்கு ஒன்றும் ஆகலையே, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த லைன் கிங் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அதோட கிறிஸ்டல் அப்படியே பாக்குது. அந்த பொண்ணு அங்கிருந்து ஒரு மார்பிள் மாதிரியான ஏதோ ஒன்று எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, இது லைன் கிங் உனக்கு தர கிஃப்ட், இதை சாப்பிடு, இது உன் லைஃப் டைம் பவர்ஸ்ல பாதியை உனக்கு தரும். அவரால் இதை நம்பவே முடியல. இது எடுக்க ட்ரை பண்ணி தான் நிறைய ஃபைட்டர்ஸ் அவங்க உயிரையே விட்டுருக்காங்க. சரி நீங்க இருந்து கிளம்பு, போகும்போது என்ட்ரன்ஸ்ல நெருப்பு வச்சிரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து சாகிறதுக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ அந்த மார்பிளை எடுத்துட்டு போய் திரும்பவும் அந்த கிறிஸ்டல் மேலேயே வச்சிடுறாரு. குட்டி லைன் கிங் சீக்கிரமாவே வெளியே வந்துரும்ல, அவன் அம்மா ஞாபகமா இது அவன் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ல, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, பேசாம அதை எடுத்துட்டு போ, குட்டி லைன் கிட்டேயும் இதே மாதிரி ஒரு மார்பிள் இருக்கும், அதை அவன் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை எடுத்து அப்படியே அந்த கிறிஸ்டல் மேல வச்சுட்டு, இந்த மாதிரி பண்ணினா அவன் உன்னை வாழ்க்கை ஃபுல்லா ஞாபகமும் வச்சுப்பான், சரி கிளம்பு அப்படின்னு அவங்க சொல்ல, நீ வா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் எங்கேயும் வரப்போறது இல்ல, அப்ப நானும் எங்கேயும் போக போறது இல்ல, எனக்குன்னு வெளியே யாருமே இல்ல, நான் வந்து என்ன பண்ண போறேன், உனக்கு பீஸ்ட் நான் பிடிக்கும்னு சொன்னீல, லைன் கிங் குட்டியை நீ பாத்துக்க வேணா, நான் பாத்துக்க தேவையில்ல, அவனே அவனை பாத்துப்பான், சொல்றதை கேளு, என் கூட வா, நம்ம போய் உன் பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஒரு அவசியமும் இல்ல, என் அம்மா நேரம் இறந்துருப்பாங்க, என் அம்மாவும் தான் இறந்துட்டாங்க, அதுக்காக ரொம்ப நல்லதா போச்சு, நான் செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹாய் சொல்றேன், நீ முதல் இங்க இருந்து கிளம்பு. நம்ம ஜியோயான் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம போய் உன் அப்பாவது கண்டுபிடிக்கலாம், சின்ன வயசுலயே அவருக்கு என்ன பிடிக்கல, இப்ப மட்டும் பிடிக்க போகுது, ஐயோ ஏன் தான் அவருக்கு உன்னை பிடிக்காம போச்சு, நான் அசிங்கமா இருக்கேன்னு அவர் சொன்னாரு, ஃபியூச்சர்ல என்ன எந்த பையனுக்கும் பிடிக்காதான், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்ற, லைன் கிங் நான் இங்க ஒருத்தன் செத்துட்டு இருக்கேன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே ஒரு லுக்கு விடுது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என் கூட வந்துரு, டெய்லி இந்த மாதிரி பூச்சி கிட்ட இருந்தும் பாம்பு கிட்ட இருந்தும் பாய்சன் எடுத்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க தேவையில்ல, நான் உன்னை கியூர் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, உனக்கு என்ன பார்த்தா பாவமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இல்ல எனக்கு உண்மையிலேயே உன்னை பிடிச்சி போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான், உன் பாய்சனை கியூர் பண்ணி உன் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி, உங்க பொண்ணு ரொம்பவே அழகான அறிவான ஒரு நல்ல பொண்ணு, ஆனா அவ இனிமே எனக்கு சொந்தமாயிட்டானே, நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, கண்டிப்பா பண்ணிப்பேன். அவங்க அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என் அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு, என்னையும் ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாவமா அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அவரை தேடிட்டு இப்ப அந்த கோவில் கிட்ட வந்துடுறாங்க.
பக்கத்துல இருந்தே லைன் கிங்கோட சவுண்ட் கேக்குது. நம்ம ஹோட்டைன் இப்ப கூட ஒண்ணு இல்ல, திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்ட் அங்க மாட்டிட்டு இருக்கான். லைன் கிங் கூட சண்டை போடுற வாய்ப்பும் நமக்கு திரும்ப கிடைக்காது. இந்த சண்டையில நம்ம செத்தா கூட நமக்கு பெருமை தான், நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹூஜியா சொல்ல நம்ம ஹான் நம்ம லின்சியா கூட நாங்க செத்துட்டா கல்வெட்டுல எங்க பேர் எழுத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஹோட்டலும் போக லைன் கிங் கடைசியா ஒரு தடவை உருமிட்டு அப்படியே இறந்து போயிடுது. அதோட ஆறா காடு ஃபுல்லா பரவி அப்படியே வானத்தை நோக்கி போக அவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அப்படியே அது பக்கத்துல நின்று அதுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த பச்சை முடி பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே என் பேரு ஜியோ ஜிசியன், என்ன மறந்துட மாட்டீல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கண்டிப்பா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கேம்புக்கு திரும்ப வந்தோடனே அவரோட விளையாட்டுத்தனத்தால அவர் அந்த மலை உச்சிக்கு போனதாகவும் அப்ப அங்க வந்து ஒரு பெரிய சைஸ் ஒயில்ட் டாக் அவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டதாகவும் சொல்லி அவர் அப்படியே அங்க இருந்த எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ரூலினால அவர் சொல்ற எதையுமே நம்ப முடியல. மேஜிக்கல் மவுண்டன்ல ஒயில்ட் டாக்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நம்ம ஹென்ஃபங் நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா சிரிச்சுக்க நம்ம ஜியோயான் நான் உண்மையதான் சொல்றேன், அந்த ஒயில்ட் டாக் நம்ம ஹென்ஃபங் சைஸுக்கு இருந்துச்சு, அதோட குயிக் பவர் கூட எனக்கு சமமா இருந்துச்சு, ஒயில்ட் டாக் கிட்ட குயிக் பவர் அப்படின்னு சொல்லி ரூலின் கேட்க அவரு சொல்ற கதையெல்லாம் கேட்டு அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹென்ஃபங் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ்வளவு பவர்ஃபுல்லான நாய்கிட்ட இருந்து நீ எப்படா தப்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க அட விடுங்க எல்டர், அது ஒரு அறிவு கெட்ட நாய், அதால என்ன கூட கொல்ல முடியலனா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சிரிச்சுட்டு இருக்க ரூலினால இப்ப கூட அவர் செஞ்ச விஷயத்த மன்னிக்கவே முடியல. ஒரு நாள் ஃபுல்லா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தேடி இருக்காங்க, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, உன்னை தேடி போன இடத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் மீட்டன்சன் கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நான் உண்மையிலேயே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரூலின், அந்த பள்ளத்துல இருந்து விழுந்ததுல எனக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு, நீங்க கொடுத்த விசில கூட என்னால ஊத முடியலனா பாத்துக்கங்க, அங்க ஒரு ஓல்டு மேன் தான் என்ன காப்பாத்தினாரு, என்ன அட்டாக் பண்ண அந்த நாய் தான் அவரும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காராம், விஷயம் தெரியாத அந்த ஒயில்ட் டாக் அவரை தேடி சுத்திட்டு இருக்கு, அவர் என்ன பயப்பட வேணாம்னு சொன்னாரு, சீக்கிரமாவே அவர் இந்த நாய் கதையை முடிச்சிருவாராம் அப்படின்னு அவர் சொல்ல ஹென்ஃபங் ரொம்ப நல்லவரா இருப்பாரு போலயே, நம்ம போய் நேர்ல பார்த்து அவருக்கு ஒரு டைம் சொல்லிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அச்சோ அவர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்களே, அவர் எப்போதும் என்ன சுத்தி தான் இருப்பா, அந்த நாயை கண்காணிச்சிட்டே இருக்கான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சுத்தி போட்டு டை திருட்டு பயலே நீ சமாளிச்சதுலே இதாண்டா ஹைடெக்கான ஒரு விஷயம், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் நீ மாட்டிருப்ப, என்னடா எதை பத்திடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணுமே புரியாத மாதிரி அப்படியே கேட்டுட்டு இருக்க கேம்பு கிட்ட போன உடனே டக்குன்னு ஒரு ஈட்டி அப்படியே ஒரு மூஞ்சிக்கு நேரா வந்துருது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அதை அப்படியே தடுத்துடுறாரு. உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வராங்க, நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போக அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் மாத்துவாங்க அதை பாக்கிறதுக்காக அப்படியே முந்தி அடிச்சுட்டு போய் கேம்ப் ஓரமா ஒளிஞ்சிட்டு அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லின்சுயா அவங்கள தலையில தட்டி அங்கிருந்து இழுத்துட்டு போக ஆமாமா பர்சனல் விஷயத்தெல்லாம் ஏன் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹூஜியா அங்கிருந்து ஹோட்டலை துரத்தி விட்டுட்டு அவரு லைட்டா எட்டி பார்க்கிறாரு. உனக்கு மட்டும் இங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்ம ஹூஜியாவே இழுத்துட்டு போக நம்ம ஜியோ சொன்னார் யாராவ உன் டென்ட்டுக்குள்ள இருக்கா யாருன்னு கேட்டா உன்னை அவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்றா, ஒரு நாள் தானே உன்னை பார்க்காம இருந்தா அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்ட, 4 நாள் ஆயிருந்தா குழந்தையோட வந்து நின்றுப்பியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இல்ல ஜியோ சொன்னார் எனக்கு அப்ப வர வழி தெரியல, அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அப்பனா நீ உண்மையிலேயே அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போற, இல்ல நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், என்னோட அக்ரிமெண்ட் முடியறதுக்கே இன்னும் 3 வருஷம் இருக்கு, என் ரிவெஞ்ச முடிக்காம என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்போ உனக்கு உண்மையிலேயே அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லல சத்தியமா, அப்ப சொல்லி இண்டி நான் நைட் எதுக்காக மீட் பண்ண போனேன், அவன் என்கிட்ட டவுட் கேட்டா என்ன டவுட் பிளட் செக்டரை பத்தி, அப்போ அவளுக்கும் உனக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரியா, ஜியோ சூனர் இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா நான் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பாவமா மூஞ்ச வச்சுட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவரோட அப்பாவித்தனமான ரியாக்ஷனை பார்த்து அவங்களும் அப்படியே மனசு மாறிடுறாங்க. சரி போ நான் அப்பாவுக்கு போய் லெட்டர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் அவர் கேம்புக்கு வராரு. உள்ள ஜிசியன் உட்காந்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்த உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவரை வந்து கட்டி பிடிச்சிக்க சரி பாசத்தை பொழிஞ்சதெல்லாம் போதும் இப்ப இந்த பாக்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சிக்க அப்படின்னு அவர் சொல்ல இல்ல நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல யூன்லான் கிளான் உன்னை இன்னும் தேடிட்டு இருக்காங்க சொல்றது கேளு ஒழுங்கா அந்த பாக்ஸ்குள்ள போ. சரி பாக்ஸ்குள்ள போறேன் ஆனா திரும்ப போனவனே நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம முதல் உன் பாய்சனை கியூர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உன் அப்பாவை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்ல இல்ல முடியாது நீ முதல் நான் கல்யாணம் பண்ணிக்க அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் ஸ்கூல்ல சேர்ந்துட்டோமா ஸ்கூல் பசங்களை கல்யாணம் பண்ணிக்க அலோவ் பண்ணது டேய் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களாண்டா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சரி நீ ஸ்கூல்ல நிறுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்பெல்லாம் பண்ண முடியாது நான் ஃபீஸ் கட்டிட்டேன் படிச்சுதான் ஆகணும்.
இல்ல ஹஸ்பண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் நிறுத்து, நீ என்ன ஹஸ்பண்ட் தானே கூப்பிடுற? ஆமா. அப்போ உனக்கு என் மேல மரியாதை இருக்குல்ல? ஆமா. அப்புறம் ஏன் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்? ஆமா. பேசாம அந்த பாக்ஸ்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு உள்ள போய் அப்படியே கதவை மூடிக்கிறாங்க. மேஜிக்கல் பீஸ்ட கூட சமாளிச்சிடலாம் போல, இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போகுது அப்படின்னு சொல்லி அவர் லைட்டா மூச்சு விட நம்ம என்றேன் இப்ப அங்க வந்துடுறாங்க. அதுக்குள்ள அடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே அந்த பாக்ஸையும் அவரையும் மாத்தி மாத்தி பார்க்க என்றின் அவருக்கு என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி அவர் அப்படியே விசாரிக்கிறாங்க. கூடவே அவங்க கிளான் திமுறையும் லைட்டா காட்ட நம்ம ஜூயான் அதான் விசாரிச்சிட்டில கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே துரத்திடுறாரு. என்றின் டென்ட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச தூரத்திலேயே அப்படியே தலை சுத்தி மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்த ஜிசியான், ஹஸ்பண்ட் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அவ செத்துட்டாளா என்னன்னு சொல்லி கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கல அப்படின்னு அவங்க சொல்ல அவர் அப்படியே சாக்காயிடுறாரு. என்னம்மா சொல்ற, அவன் ஏன் சாகணும்? அது ஒண்ணும் இல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசினாலா எனக்கு கோவம் வந்துருச்சு, ஒரு பாய்சன் நீடில அவன் மேல சொருகிட்டேன், நீங்க சீக்கிரமா போய் பார்க்கலனா அவ செத்துருவா அப்படின்னு அவங்க சொல்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து ஓடிடுறாரு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க சரியான நேரத்துல ஆன்டிடோஸோட நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. இது பாய்சனஸ் ஸ்னேக்கோட ஆன்டிடோஸ், இது கண்டிப்பா அவ பாய்சனை முறிச்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஹென்ஃபங் அந்த நீடில அவர்கிட்ட காமிச்சு, தம்பி அவ கடைசியா ஓன் டென்ட்ல தானே வெளியே வந்தா, இந்த நீடில கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அவர்கிட்ட காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துட்டு, நான் இந்த வேலையை பண்ணியிருந்தா நான் எதுக்காக ஆன்டிடோஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம கேம்ப் பசங்க யாரும் இது வரைக்கும் இந்த நீடில யூஸ் பண்ணதில்ல, ஒருவேளை வெளியால யாராவது உள்ள வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அப்படியே எபிசோட் 13 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.